ஓம் சாந்தி 24/5/2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராவணனின் வழியில் நடந்து தந்தையை நிந்தனை செய்ததால் பாரதம் சோழியைப் போல மாறிவிட்டது. இப்போது அவரை அறிந்து கொண்டு நினைவு செய்யுங்கள், அப்போது செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள். கேள்வி: ஏணிப்படி படத்தில் எந்த அதிசயமான ரகசியம் மறைந்திருக்கிறது? பதில்: அரைக்கல்பம் பக்தியின் டான்ஸ் மற்றும் அரைக்கல்பம் ஞானத்தின் டான்ஸ். எப்போது பக்தி டான்ஸ் நடக்கிறதோ அப்போது ஞான டான்ஸ் இருக்காது. மேலும் எப்போது ஞான டான்ஸ் இருக்கிறதோ அப்போது பக்தி டான்ஸ் இருக்காது. அரைக்கல்பம் ராவணனின் பலன் கிடைக்கிறது மற்றும் அரைக்கல்பம் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய முயற்சியின் பலனை அனுபவிப்பீர்கள். இந்த ஆழமான ரகசியம் ஏணிப்படி படத்தில் மறைந்திருக்கிறது. இந்த முரளியில மம்மா சுகதுக்கத்தை பரமாத்மா படைக்கிறார் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு என்று புரிய வைக்கிறார். உயர்ந்த கர்மத்தினாலே சுகம் அடைகிறோம், தாழ்ந்த கர்மத்தினாலே துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் நல்ல கர்மத்திற்கு நல்ல பலனையும் கெட்ட கர்மத்திற்கு தண்டனையும் பரமாத்மா மூலமாக அவசியம் கிடைக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். அதாவது பரமாத்மா படைக்கிறது என்னவோ சுக உலகத்தை தான், அவர் சுகம் மட்டுமே கொடுப்பார். இருந்தாலும் அவருக்கு இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. நல்ல கர்மத்திற்கு நல்ல பலன், கெட்ட கர்மத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ரோலும் இருக்குது. அதற்காக சுகம் துக்கம் இரண்டையும் பரமாத்மா கொடுக்கிறார் என்று சொல்லிட முடியாதுன்னு புரிய வைக்கிறார். ஏறும் கலையில் நமக்கு பரமாத்மா துணையாக இருக்கிறார். மற்றபடி விழ வைப்பது மாயாதான். பரமாத்மா யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார், விழ வைக்க மாட்டார். பொதுவாக உலகத்தில் கூட ஒருவருடைய துணை அல்லது உதவி எப்போ தேவைப்படுது? சுகத்திற்காக தான் தேவைப்படுது. துக்கத்தில் இருக்கும் போது சுகம் அடைகிறதுக்காக தேவைப்படுது. மற்றபடி துக்கம் அடைவதற்கு யாரும் யாருடைய உதவியையும் நாடுவதில்லை. ஆகையால் இந்த நாடகத்தில் சுக துக்கத்தினுடைய விளையாட்டு நம்முடைய கர்மத்தின் ஆதாரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர பரமாத்மா இந்த சுக துக்கத்தின் நாடகத்தை படைக்கலை அப்படின்னு மம்மா நல்லா அழகாக புரிய வைக்கிறாங்க. வரதானத்தில் பாபா ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். சொல்வது மற்றும் செய்வது இந்த இரண்டையும் சமமாக்கினால்தான், அதாவது இந்த ரெண்டு விஷயத்திலே சமமாக இருந்தால்தான் தரமான சேவை செய்ய முடியும், இல்லைன்னா டிஸ்சர்வீஸ் ஆகிடும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆகையால் முதல்ல நம்ம செய்யணும். அதாவது பிறருக்கு என்ன சொல்கிறோமோ முதல்ல அதை நாம் செய்திருக்கணும். ஆகையால் முதல்ல நீங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் பிறருக்கு சொல்லுங்க அப்படின்றார். இதற்கு அட்டென்ஷன் கொடுங்க. ஏன்னா சொல்கிறது ஈஸியாக இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு உழைப்பு தேவைப்படுது. ஆனால் உழைத்தால் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை பிறருக்கு சொல்லி நம்ம செய்யலை அப்படின்னா சேவையும் நடக்குது, கூடவே டிஸ்சர்வீஸும் வெளிப்பட்டுடும் அப்படின்றாங்க. அது எப்படி இருக்குன்னா, அமிர்தம் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரே ஒரு சொட்டு விஷம் விழுந்ததுன்னா அந்த மொத்த அமிர்தமும் என்ன ஆகிடும்? விஷம் ஆகிடும் இல்லையா? அதுபோல் எவ்வளவு சேவை செய்தாலும் ஒரே ஒரு சின்ன தவறு செய்துட்டா மொத்த சேவையும் முடிஞ்சிடும், இல்லாமல் போயிடும், விஷம் ஆகிடும். ஆகையால் முதல்ல உங்கள் மீது நீங்கள் கவனம் கொடுங்க, அப்போ தான் உண்மையான தரமான சேவை செய்ய முடியும் அப்படின்றார். முரளியின் பாடல் ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் பக்தியின் டான்ஸ் அதிகமாக ஆடினீர்கள், ஞானத்தின் டான்ஸ் ஆடவில்லை என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பக்தியின் டான்ஸ் எப்போது நடக்கிறதோ அப்போது ஞானத்தின் டான்ஸ் இருப்பதில்லை. எப்போது ஞானத்தின் டான்ஸ் நடக்கிறதோ அப்போது பக்தியின் டான்ஸ் இருப்பதில்லை. ஏனென்றால் பக்தியின் டான்ஸ் இறங்கும் கலையில் கொண்டு வருகிறது. சத்யுகம் திரேதா யுகத்தில் பக்தி இருப்பதில்லை. பக்தி துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. பக்தி எப்போது ஆரம்பமாகிறதோ அப்போது ஞானத்தின் பலன் முடிந்து விடுகிறது.
பிறகு இறங்கும் கலை ஆரம்பமாகிறது. எப்படி இறங்குகிறீர்கள் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் என்னை மிகவும் நிந்தனை செய்து விட்டீர்கள். இதை நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதெல்லாம் பாரதத்தில் இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு அதிகமாக நிந்தனை ஏற்படுகிறதோ அப்போது நான் வருகிறேன். நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து இந்த விகார நரகவாசி பாரதத்தை சொர்க்கவாசியாக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் அசுர வழியில் நடந்து என்னை நிந்தனை செய்ததால் எவ்வளவு ஏழைகளாகிவிட்டீர்கள். ராமராஜ்யம் இருந்தது, இப்போது ராவண ராஜ்யமாகிவிட்டது. இதற்குதான் வெற்றி மற்றும் தோல்வி, பகல் மற்றும் இரவு என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக உலகத்திற்கும் நான் வந்து ஆஸ்தி கொடுக்கிறேன். பிறகு ராவணன் வந்து உங்களுக்கு சாபம் கொடுக்கிறான். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அவர்களுடைய முகம் மனிதனைப் போலவும் குணம் தேவதைகளைப் போலவும் இருந்தது. இப்போது முகம் மனிதனாக இருக்கிறது, குணம் அசுரத்தன்மையுடையதாக இருக்கிறது. தந்தையை நிந்தனை செய்து செய்து முற்றிலும் சோழியைப் போல ஆகிவிட்டீர்கள். பாரதத்தின் டவுன்ஃபால் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட நிலை எப்போது ஏற்படுகிறதோ அப்போது நான் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் சிலருக்கு புரிய வைப்பதற்கான அறிவு கொஞ்சம் கூட இல்லை. சிலர் நல்ல அனுபவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தாரணையும் நன்றாக ஏற்படுகிறது. வரிசை கிரமமாக இருப்பார்கள் தானே. மாணவர்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. தூய்மையாகாமல் யாரும் புது உலகத்திற்கு போக முடியாது. அது சத்தோ பிரதான உலகம். ஆடை புதியதாக இருந்தால் சத்தோ பிரதானம் என்று சொல்வார்கள். பிறகு பழையதாக தமோ பிரதானமாக மாறிவிடுகிறது. இப்போது அனைவருடைய ஆடையும் கிழியும் நிலையில் இருக்கிறது. அனைவரும் உளுத்துப்போன நிலையை அடைந்து விட்டார்கள். யார் உலகத்திற்கு அதிபதிகளாக இருந்தார்களோ அவர்களே இப்போது முற்றிலும் ஏழையாகிவிட்டார்கள். பிறகு அவர்களையே செல்வந்தராக மாற்ற வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள் அறியவில்லை. நாம் தந்தையின் ஞானத்தினால் தேவதை ஆகிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்போது முழு உலகத்தின் மீதும் வைராகியம் வந்துவிட்டது. உங்களைத் தவிர வேறு யாரும் பகவானை யதார்த்தமான முறையில் அறியவில்லை. ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளி. இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பரமாத்மாவே சுயம் வந்து பிரம்மாவின் உடல் மூலமாக புரிய வைக்கிறார். ஆனால் அவர்கள் பிறகு பக்தியில் பாகீரதன், காளை ஆகிய ரூபங்களை காட்டியிருக்கிறார்கள். காளை மாட்டின் விஷயம் எதுவும் கிடையாது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக புரிய வைக்கிறார். இருந்தாலும் யாருடைய புத்தியிலும் முழுமையாக பதிவதில்லை. நினைவு செய்யவில்லை என்றால் உள்ளுக்குள் இருக்கும் துரு எப்படி நீங்கும்? நினைவே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களிடம் மட்டுமே இருக்கிறது, வேறு யாரிடமும் இல்லை. இவர்தான் ஞான ஞானேஸ்வர், ஞானக்கடல் தந்தை. அவரே சொல்கிறார். நிச்சயம் பிரம்மாவின் குழந்தைகளான பிராமணர்களுக்கு தான் சொல்கிறார். நீங்கள் முயற்சி செய்து சம்பூர்ண குணவானாக, சம்பூர்ண விகாரமற்றவர்களாக ஆகிறீர்கள். இல்லறத்தில் இருந்தாலும் நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். கர்மங்களை செய்தேயாக வேண்டும். புத்தியின் யோகம் தந்தையுடன் இணைந்திருக்க வேண்டும். தச்சு வேலை செய்யுங்கள் அல்லது ராஜா வேலை செய்யுங்கள், எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் புத்தி யோகத்தை தந்தையுடன் ஈடுபடுத்துங்கள். அப்போது ஆஸ்தி கிடைத்துவிடும். இப்போது உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்கப்படுகிறது. அது அரை கல்பம் நீடிக்கிறது. இந்த நேரம் நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தில் இருக்கிறீர்கள்.
உங்களுக்கு தந்தை கற்பிக்கிறார். பின்னர் பலனை அனுபவிப்பீர்கள். நீங்கள் உடலின்றி தனியாக வந்தீர்கள், உடலின்றி தனியாக செல்ல வேண்டும். இந்த பழைய உலகம் அழிந்து போகிறது. நாம் அனைவரும் புதிய உலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். ஆகையால் நினைவின் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் போதும். இதில்தான் ஃபெயில் ஆகிறார்கள், நினைவு செய்வதில்லை. என்னை நினைவு செய்வதால் மட்டுமே உங்களுடைய பாவங்கள் அழியும். மேலும் நீங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானராவீர்கள். எந்த கெட்ட செயலும் செய்யக்கூடாது. மாதேஸ்வரி ஜெகதம்பாவின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். தலைப்பு: ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலைக்கு முக்கியமான காரணம் எது? இவ்வளவு முயற்சி செய்து ஜீவன் முக்தி பதவி அடைகிறோம். அப்படி இருக்கும்போது அங்கிருந்து நாம் கீழே விழுவதற்கு என்ன காரணம் என்று நிறைய மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்று நாம் சொன்னாலும், இந்த ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை ஏற்படுவதற்கு ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அந்த காரணத்தின் ஆதாரத்தில் இந்த விளையாட்டு நடக்கிறது. எப்படி முயற்சியால் நாம் உயர்கிறோமோ அப்படி இறங்குவதற்கும் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அந்த காரணம் கூட ஒன்றும் பெரியதில்லை, அது ஒரு சிறிய தவறுதான். எப்படி என்னை நினைவு செய்தால் நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி பதவி கொடுப்பேன் என்று பரமாத்மா சொல்கிறாரோ, அப்படி தேக உணர்வு வருவதால் பரமாத்மாவை மறந்துவிடுகிறோம். அதனால் விழுகிறோம். பிறகு விகார பாதையில் செல்கிறோம். பிறகு 5 விகாரங்களில் மாட்டிக்கொள்வதால் துக்கம் அடைகிறோம். இது நம்முடைய குற்றம். சுகம் துக்கம் இரண்டையும் பரமாத்மாவே கொடுக்கிறார் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. தந்தை சுகத்தை படைக்கிறார், துக்கத்தை அல்ல. மற்றபடி நாம் உயர்ந்த கர்மத்தினால் சுகம் அடைகிறோம் மற்றும் தாழ்ந்த கர்மத்தினால் துக்கத்தை அனுபவிக்கிறோம். நல்ல கர்மத்திற்கு நல்ல பலனும் கெட்ட கர்மத்திற்கு தண்டனையும் பரமாத்மா மூலமாக அவசியம் கிடைக்கிறது. அதற்காக சுகம் துக்கம் இரண்டையும் பரமாத்மா கொடுக்கிறார் என்பது கிடையாது. பரமாத்மா ஏறும் கலையில் நமக்கு துணையாக இருக்கிறார். மற்றபடி விழ வைப்பது மாயா. பொதுவாக ஒருவருடைய துணையை அல்லது உதவியை சுகத்திற்காகவே பெறுகிறார்கள். மற்றபடி துக்கம் அடைவதற்கு ஒருவர் பிறருடைய உதவியை பெறுவதில்லை. யார் எப்படி கர்மத்தை செய்கிறார்களோ அதற்கு தக்க பலனை பெறுகிறார்கள். எனவே இந்த நாடகத்தில் சுக துக்கத்தின் விளையாட்டு நம்முடைய கர்மத்தின் ஆதாரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் மந்தபுத்தியுடைய மனிதர்கள் இந்த ரகசியத்தை அறியவில்லை. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்: முயற்சி செய்து சம்பூர்ண குணவான் ஆக வேண்டும். கர்மம் எதுவாக இருந்தாலும் அதை தந்தையின் நினைவில் இருந்து செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட்: இந்த பழைய துணி, அதாவது ஷரீரம் இற்று போய்விட்டது. இதன் மீதுள்ள பற்றை நீக்கிவிட வேண்டும். ஆத்மாவை சத்தோப்பிரதானமாக மாற்றுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வர்தானம்: செய்வது மற்றும் சொல்வது, இந்த இரண்டையும் சமமாக்கி தரமான சேவையை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். முதலில் செய்ய வேண்டும், பிறகு சொல்ல வேண்டும் என்ற கவனம் எப்போதும் இருக்க வேண்டும். சொல்வது எளிதாக இருக்கிறது, செய்வதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது. உழைப்பின் பலன் நன்றாக இருக்கும். ஒருவேளை பிறருக்கு சொல்கிறீர்கள், ஆனால் சுயம் தான் செய்வதில்லை என்றால் சேவையின் கூடவே டிஸ்சர்வீஸும், அதாவது அவசேவையும் வெளிப்பட்டு விடுகிறது. எப்படி அமிர்தத்தில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அமிர்தம் முழுவதும் விஷமாகி விடுகிறது, அப்படி எவ்வளவு சேவை செய்தாலும் ஒரு சிறு தவறு சேவையை முடித்து விடுகிறது. எனவே முதலில் தன் மீது கவனம் கொடுங்கள். அப்போது உண்மையான சேவாதாரி என்று சொல்வார்கள். ஸ்லோகன்:
வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வருவதும் கெட்டதை சரி செய்வதும் மிக பெரிய விசேஷ தன்மையாக இருக்கிறது. ஓம் சாந்தி.